எதுக்கு சார் சிஎம் சார் அந்த அந்த அலையன்ஸ் சார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம அதானே விவாதிப்போம். இன்னைக்கு நீங்களும் அதானே பேட்டி எடுப்பீங்க. ஏன் அதை சொல்லல அவரு? அவ்வளவுதான். அரசியல்ல சில விடயங்கள்லாம் வந்துட்டு ஒத்துக்க வேண்டியதுதான். இல்ல அவர் புதுச்சேரி அரசை பார்த்து கத்துக்குங்கன்னு தமிழ்நாட்டு அரசு சொல்றாரு. அது வந்துட்டு செக்யூரிட்டி கொடுக்கறதுல ஒத்துக்கிறேன் சொன்னார் அவர். அது கரெக்ட் தான் அவர் சொன்னது. ஏன்னா கரெக்டா பாருங்க, ஒரு கிரவுண்டை காட்டிட்டாங்க, அதுல ஒரு கேட்டை வச்சுட்டாங்க. கேட்டுக்குள்ள போனோன்னு கேட்டை மூட்டாங்க. மீறி எல்லாரையும் விடுங்க இங்க ரொம்பல அப்படின்னு சொல்லிட்டு புஷியானந்த் கேட்கும்போது நான் என்ன செய்யணுன்றதை நீங்க சொல்லாதீங்கன்ட்டாங்க எஸ்பி. யாரையும் உள்ள விட மாட்டேன். இல்ல புஷியானந்த் கிட்ட இந்த மைக்கே புடுங்குறாங்கல்ல. ஆமாமா. அப்ப அந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ் நடந்துக்கணும்னு சொல்றாரா? அதான் ஃபெலிக்ஸ், அவ்வளவுதான். சிம்பிள் அஸ் தட். தமிழ்நாடு என்ன செய்யல அப்படின்றத விஜய் நேத்து சுட்டி காட்டுறாரு. எங்களுக்கு அவங்க எப்போ 5000 பேர் ஒரு சீலிங் போட்டாங்க, அதே மாதிரி போடு. ரோடு கீடுலாம் சொல்லி இது பண்ணல. நான் எங்கெங்கயோ கேட்டேன், அவங்க தரல. எடுத்துட்டு போயிட்டு உப்பளத்தில் எடுத்துட்டு போயிட்டு வச்சு அடிச்சிட்டாங்க ஒரு இதுல கிரவுண்ட்ல. அதே மாதிரி இதுக்கு மேல பர்மிஷன் கேட்டவன், ஏன் சார் அங்க எதுவும் கிரவுண்ட் இல்லையா சார்? கேட்டட் கிரவுண்ட், கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம் இல்லையா? கேட்டட் கிரவுண்டா இருக்கிற ஒரு கிரவுண்ட் சேர் பண்ணுங்க சார். 5000 பேர் சார் உங்களோட லிமிட், அவள் தான் சார். அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க QR கோடு வச்சிருங்க சார். புதுச்சேரியில் பண்ண மாதிரி நீங்க தான் சொன்னீங்க, அதான் நல்ல மெத்தடுன்னு நான் முதல்வர் உணர்றாரு, டிஜிபி அதான் உணர்றாரு, அப்படி பர்மிஷன் கொடுங்க சார் முடிச்சிடுறது. முடிஞ்சு போச்சுங்களா? இன்னொன்று செஞ்சாங்க அவங்க. உள்ள வந்துட்டாரு, ஏன் பேசலன்னு கேட்டாங்க எஸ்பி. எதுக்கு டிலே பண்றீங்க அப்படின்னு முதல் கேள்வி அதுதான். ஸோ விஜய் உடனே கிடுகிடுன்னு ஓடி போயிட்டு பேசினாரு. பாத்தீங்களா? புஷி ஆனந்த் பேசினாரு, ஆதிவர்ஜனா பேசினாரு, விஜய் பேசுறாரு. எல்லாம் 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு ஓட்டாங்களா? முடிஞ்சு போச்சா? 11 மணிக்கு ஆரம்பிக்குது சார், 11:37 முடிஞ்சு போயிடுது எல்லாமே. ஆமா, 12 நிமிஷம் பேசினாரு. இவர் 13 நிமிஷம் பேசினாரு, மற்ற கொஞ்சம் நேரம் பேசினாங்க, முடிஞ்சு போச்சு இல்ல. அப்போ புதுச்சேரியில் செஞ்சதை வந்துட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் செய்யணும். என்னது? அது வீக்கெண்டும் கிடையாது. அது வீக்கெண்டோ எப்ப வேணாலும் கேட்கட்டும் சார். தாவேக்கா கேட்டாங்கன்னா என்னன்னா, கேட்டும் போட்ட ஒரு இடம், புரியுதுங்களா? அதுக்குள்ள 5000 பேர். அவங்க எப்ப விஜய் வரணும்னா அந்த நேரத்துக்கு. இப்ப நாங்க இங்கேருந்து போறதுக்கு எதிரிலலாம் ஒரே மக்கள் வெள்ளம், அதெல்லாம் கடந்து வர்றதுக்கு தான் லேட் ஆச்சு. சிபிஐல சொல்லியிருக்கிறாங்க நாமக்கல் டு கரூர் வரத்துக்கு நேத்து 160 கிலோமீட்டர் பயணம் பண்ணி பனையூர்ல இருந்துட்டு இங்க வந்திருக்கிறாங்க. கோட்டக்குப்பம் வரைக்கும் தமிழ்நாடு தானே. எந்த ஜனம் யார் இவரை மறிச்சாங்க? ஸோ இவங்க ஏற்பாடு பண்ணாதான் சார் ரசிகனே வருவான். அவன் அன்றாடங்காய்ச்சி. விஜய் கூட இருக்கிற ஒருத்தரும் அன்றாடங்காய்ச்சி. அவன்லாம் வேலையை விட்டு வரமாட்டான். நீ வான்னா வந்துடுவான். அவனுக்கு அந்த அஃபினிட்டி இருக்குது, விஜய் மேல அந்த அபிமானம் இருக்குது, அன்பு இருக்குது, பற்றுதல் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, கவர்ச்சி எது வேணாலும் வச்சுக்கோங்க. நீ சொல்லலைன்னா எல்லாமே ஸ்மூத்தா நடக்கும். வந்துட்டார்ல கரெக்டா 10 மணிக்கு. ஏன் அங்க இருக்கிற போலீஸ் அப்படி போட்டு அழுத்தினா ரங்கசாமி தலையிடல. ரங்கசாமிக்கு என்ன பையன், இங்கேயும் ஒரு கரூரை ஏற்படுத்தி விட்டாருங்கன்னா நம்ம கதை கந்தல் ஆயிடும். அதுல அவர் ரொம்ப உஷார். அவரு